வணக்கம் யூடியூப் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து இந்த ஆர்டரை வந்து நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது. பொசிஷனில் இப்போ எதுவும் இல்லை, ஓகேங்களா. ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆர்டர் எதுவும் பண்ண போதும். இப்போ இந்த ஸ்டாக்கை தான் நம்ம எடுக்க போதும். இதை வந்து செல் அப்படின்றது வந்து எடுக்கலாம், ஓகேங்களா. எனக்கு கீழே இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற நம்மளுடைய அனலைஸில். ஸோ குவான்டிட்டி வந்து ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளேனா ஒரு 100 குவான்டிட்டி போடலாங்க. ஒரு 750 800 ருபீஸ் அப்படின்ற ரேஞ்சில் வந்து நிற்கும், ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாகவே போடலாம், வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த ஸ்டாப் லாஸ் பற்றிலாம் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது நம்ம வீடியோஸ் பார்த்து வந்து தெரிஞ்சுங்க எப்படிலாம் ஸ்டாப் லாஸ் போடணுன்றதை, ஓகேங்களா. அது உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடணும். ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, செல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. 9:30 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னொரு குவான்டிட்டி, அதாவது ஷார்ட் போயிட்டோம். பொசிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு 0, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்திங்கன்னா 0வில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணோம் பிகினர்ஸ். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்கும். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 24th December, ஓகேங்களா. 9:31க்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 10 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும், ஓகேங்களா. இது போக போக என்ன ஆகுது, எப்படி இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒன்று. நம்ம வந்து அதை பார்த்துட்டே இருக்கணும். அதாவது மார்க்கெட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சைக்கிள் படி அது போயிட்டு தான் இருக்கும். அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணி நம்ம போக கற்றுக்கணும், ஓகேங்களா. நஷ்டன்றது வராமலாம் வந்து ட்ரேட் பண்ணவே முடியாது, ஓகேங்களா. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஓகேங்களா. ஆனால் வந்து இப்போது இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டர் ஸ்டாக்ஸில் இப்போது இதில் வந்து சார்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்லுது சார்ட் அப்படின்றது சின்ன ரீடிங் பண்ணலாம். கேண்டில்ஸில் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் கேண்டிலில் வந்து என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து பாசிட்டிவ் காட்டுது, மேல் நோக்கி போகணும். சரி, டே கேண்டிலில் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து, ஓகேங்களா. இந்த டே கேண்டிலில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து அதாவது நல்ல உச்சத்தில் வந்து இருக்குது. ஸோ அது வந்து மேலே ஏறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது, கீழே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நிலையை வந்து நமக்கு வந்து பிரதிபலிக்குது, ஓகேங்களா. இப்போ 5 ருபீஸ் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டில் இருக்கோம், ஓகேங்களா. அடுத்து இந்த சார்ட் டீட்டெயில்ஸில் வந்து ஹவர்ஸ் சார்ட்டில் பார்க்கலாம். ஹவர்ஸ் சார்ட்டில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிப் தான் வந்து காட்டுது, ஓகேங்களா. ஸோ ஒன்று மேலே போகலாம், இல்லை கீழே வரலாம், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து 25 ருபீஸ் வந்து லாஸ்ட்டில் இருக்கும். ஆஃபர்ஸ் அண்ட் பிட்ஸில் பார்த்திங்கன்னா கூட செல்லர் சைடு தான் அதிகமாக இருக்காங்க, ஓகேங்களா. ஓப்பன் லோ ஹை, அதை ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இதெல்லாம் வந்து பார்த்துங்க. அதேமாதிரி லோயர் சர்க்கியூட் பாருங்கள், 133 ரூபாய் 70 பைசா. அப்பர் சர்க்கியூட் 162 ரூபாய் 70 பைசா. ஸோ இந்த லெவல் போனால் அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகாது, ஓகேங்களா. நம்ம வந்து 147 ரூபாய் 90 பைசாவுக்கு வந்து 100 குவான்டிட்டி வந்து வாங்கியிருக்கோம். இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா -10 வந்து நம்ம இருக்கோம். இப்போ வந்து 5 ரூபாய் வந்து ப்ளஸில் இருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சின்ன சின்ன அனலைசஸ்லாம் வந்து நமக்குள்ளேயே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுட்டுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து மார்க்கெட் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க் ஏற்ற மாதிரி உங்களுடைய நாலேஜை நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கணும். ஏன்னா பிகினர்ஸ் நீங்கள் எவ்வளோ நாலேஜை கெயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை அள்ளலாம். அதுதான் உண்மை, ஓகேங்களா. நம்ம எதுவுமே இல்லாமல் ஒன்றும் தெரியாமல் சும்மா ஒரு 2 ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டு பண்ணுறதெல்லாம் வந்து வேஸ்ட். நீங்கள் நிறையா கற்றுக்கணும், ஓகேங்களா. பாருங்கள், நம்ம இன்ட்ராடே வீடியோஸ் பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி போட்டு வைப்போம். இன்ட்ராடேனில் டோட்டல் ஷேர் மார்க்கெட் வீடியோஸ் பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், அதேமாதிரி கார்டில் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரிலாம் வந்து தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயனுள்ள விஷயத்தை நோக்கி போகும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ அது எதனா ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து கையை கொடுக்கும், ஓகேங்களா. இதுதான் விஷயங்கள், ஓகேங்களா. இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கையும் ஒரு பக்கம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம உங்களுக்கு வந்து எல்லாம் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கணுன்றதுக்காக தான், ஓகேங்களா. இப்போ வந்து 10 ருபீஸ் வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து போயிட்டு இருக்குது, 5 ருபீஸ் வந்து லாஸ்ட்டில் போயிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வொலாட்டிலிட்டி பாருங்க. செகண்ட்க்கு மார்க்கெட் வந்து மாறிட்டே இருக்குது. இதுதான் ஒரு மார்க்கெட்னுடைய ஏற்றத்தாழ்வுகள். செகண்டுக்கு மாறும், ஓகேங்களா. இதே வொலாட்டிலிட்டி இல்லாத ஸ்டாக்கில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஆனால் கூட எதுவுமே மாறாது. இப்போ பாருங்கள், சடனாக வந்து ஒரு 10 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்து போச்சு பாருங்கள், ஓகேங்களா. இப்போ 10 ருபீஸ் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ மைனஸில் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்லர் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால தான் நமக்கு வந்து பாருங்கள் ப்ராஃபிட் ஜோனு 30-32 வந்து போகுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிஃப்டி பாருங்கள், நிஃப்டி வந்து ப்ளஸில் தான் இருக்குது. மேபி நம்ம செக்டார் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு, ஆட்டோ செக்டார் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு தடவை வந்து பார்த்துடலாம். நிஃப்டி 50யும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம நிஃப்டி 50யை வந்து வியூ சார்ட்டில் போய்ட்டு சார்ட்டில் போய் பார்க்கலாம். 1 ஹவரில் வந்து நல்லா வந்து மேலே ஏறிட்டு இருக்குது சார்ட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டே கேண்டில்லையும் வந்து மேலே ஏறிட்டு தான் காட்டுது. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஆட்டோ செக்டார் தான் பார்க்கலாம். ஆட்டோ செக்டார் தான் வந்து பார்த்திங்கன்னா 0.5 வந்து அதிகமாக தான் காட்டுது. நல்ல கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. பட் ஆனால் நம்ம ஸ்டாக் என்ன நடக்குதுன்றது பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டாக் நிறைய நாள் வந்து ஏறிட்டே வந்துட்டு இருக்குது. இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம கணிச்சு நம்ம வந்து வாங்கணும். ஓகேங்களா? இது நம்ம வந்து இப்போ ட்ரெண்டுக்கு வந்து அகேன்ஸ்டாக போகிற மாதிரி தான் இது வந்து கணக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் நாலேஜும் வந்து கொஞ்சம் வேணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? இப்போது வந்து வீடியோ வந்து என் பண்ணுறேன். நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ப்ராஃபிட் எப்படி இருக்குது இப்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10:47க்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு தடவை வந்து நம்ம சார்ட்டை வந்து போய் பார்க்கலாம். என்ன சொல்லுது சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இறங்கி இருக்குது. பார்த்திங்களா? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அப்போது வந்து ஏறாத மாதிரி இருந்தது ஸ்டாக்கே. ஆனால் இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டை புரிஞ்சிக்கிறதுக்குன்றது நம்ம வந்து ஒரு தனித்திறமையை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும். இந்த தனித்திறமை வந்து அனுபவத்தில் தான் வரும். இப்போ 105 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். ஐ திங்க் நம்ம 10% மேலே லாபத்தில் இருப்போம்னு நினைக்கிறேன். அதையும் நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிட்டு பார்க்கலாம் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கும் அப்படின்றது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்லர் சைடு இன்னும் அதிகமாகிட்டாங்க. இப்போ கீழே கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கிட்ட வந்து மாறிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து எக்ஸிட்டான டைம். நமக்கு உண்டான ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்துடுச்சா அப்போ வந்து அதோட வெளியே வரது தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேங்களா? எக்ஸிட் பண்ணிடலாமா? ஓகே பண்ணிடலாம். எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்க்கலாங்க. எக்ஸிட் ஆகிடுச்சு. பை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செல் பண்ணி பை பண்ணியாச்சு. ஓகேங்களா? பாருங்கள் இப்போ வந்து 90 ருபீஸ் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு 800 நினைக்கிறேன், அவ்வளோதான் நினைக்கிறேன். அது கேள்விப்படலாம். அந்த 800 முதலீட்டில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிட்ட சம்பாதிக்கிறது அப்படின்றது ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நீங்கள் பாருங்கள். நம்ம சேனல் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா நம்ம எப்படி ப்ராஃபிட் எவ்வளோ எடுத்தோம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து எவ்வளோக்கு என்ன ப்ரைஸ்க்கு நம்ம செல் பண்ணோம் பார்த்திங்கன்னா 147 ரூபா 90 காசுகளுக்கு எத்தனை குவான்டிட்டி 100 குவான்டிட்டியை வந்து நம்ம செல் பண்ணோம். ஸோ நமக்கு தேவையான பணம் எவ்வளோ பார்த்திங்கன்னா 14,790 ரூபா வந்து நமக்கு தேவை. நம்ம எவ்வளோ வந்து மார்ஜின் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லிவரேஜ் வாங்குறது 20%. ஸோ டிவைடட் பை 20 டைம்ஸ் அப்போது 20 டைம்ஸ்னு போது பார்த்திங்கன்னா நமக்கு 739 ரூபா 50 காசுகள் இருந்தாலே போதுமானது. நம்மளுடைய ரியல் மணி பார்த்திங்கன்னா ஒரு 700 ரூபா, கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு கம்மி தான் பார்த்திங்கன்னா 750 ரூபா அவ்வளோதான் வாங்குங்க. ஓகேங்களா? இப்போது இதை எப்படி நம்ம பர்சன்டேஜாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு வந்து வந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா நம்ம வந்து ப்ராஃபிட் பார்த்தோம். ஓகேங்களா? எவ்வளோ 90 ரூபா டிவைடட் பை 750 வச்சுங்களா, 750 வச்சுங்க. ஓகேங்களா? 750 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம் நம்ம இன்ட்டு 100 12% வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ அப்போ நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 12% வந்து நம்ம ப்ராஃபிட் பார்த்துட்டோம். ஸோ இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறது. ஸோ இது உங்களுக்கு இந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். பாருங்கள், பார்த்துட்டு பயன்பெறுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.